சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே, அதாவது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இந்த சங்கீதத்திலே சங்கீதத்தோடு கூடிய ஒரு ஜெபமாக இந்த காரியத்தை அவன் ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? என் தகப்பனே, என் கண்களை நீர் திறந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும், அப்போ தாவீது ஐயாவுக்கு கண்ணு தெரியலையா பிரதர் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? தாவீது ஐயாவுக்கு நல்லாவே கண்ணு தெரியும், அவர் நம்மளை மாதிரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் தான். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் இல்லையா, என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது அந்த கண்களை திறந்தருளும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? அவர் நல்லா பார்ப்பாருன்னு சொல்கிறீங்க, அவருக்கும் நம்மளை பார்க்குற மாதிரி எல்லாமே தெரியும், கலர் தெரியும், செடி கொடி மனுஷன் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவர்னா அவர் ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்குது? அவர் எதை சொல்கிறாரு? என் கண்களை திறந்தருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன, அது கருத்து என்ன அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 17 முடிய நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய வேலைக்காரன் தூங்கி எந்திரிச்சு அவர் என்ன பண்ணுறாரு? கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாரு. எப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம்? காலையில் எந்திரிச்ச உடனே சகோதரிமார்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? முதல்ல எந்திரிக்கிறவங்க நீங்கள் தான். நீங்கள் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? முதல்ல லைட்டை போடுவீங்க, முகத்தெல்லாம் கழுவிட்டு வாசலை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க? வெளியே போவீங்க. அந்த மாதிரி அவர் ஐயா என்ன பண்ணுறாரு? வேலைக்காரர், தீர்க்கதரிசியோட வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு? கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கலான்னு போனால் வீட்டை சுற்றி இப்போ யார் இருக்காங்க? பெரிய ஒரு மிலிட்ரியே சூழ்ந்து கிடக்குது. யாரை? இவங்களை, இந்த எலிசா தீர்க்கதரிசியும் வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுவும் அவங்க நாட்டு மிலிட்ரி கிடையாது, அது பக்கத்து நாட்டு சீரியா நாட்டுடைய மிலிட்ரி. இது ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது. அதாவது எப்படின்னா பயங்கரமான ஆட்களோடு வந்திருக்காங்க. மொத்த படையும் வந்து இப்போ இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிது. இவன் பார்த்து மிரண்டு போயிட்டு சொல்கிற வார்த்தை தான் இது. என்ன சொல்கிறான்? எல்லாரையும் பார்த்துட்டு, ஐயா அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க, நம்ம தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிங்களா?